ஒன் பீஸ் அனிமையை பார்த்துட்டு இருக்கப்ப எப்பயாவது இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நமக்கு ஓடா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு ஓபியான பவர் சிஸ்டமாக காமிச்சிருப்பாரு. இந்த பவர் மட்டும் உங்க கையில இருந்துச்சுன்னா உங்க உடம்பு உங்களால் ரப்பரா மாற்ற முடியும், உடம்புல இருந்து கரண்ட் எடுத்துட்டு வரலாம், ஏன் இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் பார்த்து பயப்படுற ஒரு பெரிய டிராகனை கூட மாற முடியும். பட் இவ்வளோ பவர்ஸை கொடுக்குற இந்த டெவில் ஃப்ரூட்ஸ் எப்படி உருவாச்சு, இல்லை எங்கேருந்து வருது? ஒருவேளை இதோட பேர் எல்லாமே டெவில் ஃப்ரூட்னு இருக்கு, அப்படின்னா டெவில் ஃப்ரூட்ஸ் ஏதாவது மரத்தில் வளருதா? நமக்கு டெவில் ஃப்ரூட்டை பற்றி லைட்டாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை சொன்னது வெகாபங்க் மட்டும்தான். சாப்டர் 169ல வெகாபங்க் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஹியூமன்ஸோட டிசைர், அதாவது அவங்களோட ஆசையிலேருந்து தான் உருவாகுது. இந்த ஆசைங்க எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் எடுத்து டெவில் ஃப்ரூட்டாக மாறுது. ஸோ அது எப்படின்னு நமக்கு ப்ராக்டிக்கலாக காட்டல. இந்த வீடியோவில் ஒருவேளை டெவில் ஃப்ரூட் வந்து மரத்தில் வளர்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வெகாபங்குக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒரு டாபிக் இது. ஸோ நீங்களும் ஜாலியாக உட்காந்து ரிலாக்ஸாக பாருங்க. நம்ம முதல்ல ஒன் பீஸோட ஆரம்ப காலகட்டத்துக்கு போயிடலாம். ஓடா ஒன் பீஸ் மாங்கா வரைகிறதுக்கு முன்னாடி ரொமான்ஸ் ரன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீக்வல் விட்டுருப்பாங்க. அந்த ப்ரீக்வல்ல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இருக்குங்க. அதாவது சேம் நம்ம பார்த்த அந்த சாங்ஸ் வந்து லூஃபியை திட்டுற சீன் தான். பட் இதில் சாங்ஸ் என்ன சொல்லியிருப்பான்னா, நீ சாப்பிட்ட டெவில் ஃப்ரூட் வந்து இலூஷன் ட்ரீலேருந்து எடுத்ததுன்னு சொல்லியிருப்பான். ஸோ டெவில் ஃப்ரூட்ஸ் வந்து மரத்துலேருந்து வந்ததுக்கான ஒரு சின்ன ஹிண்ட் இது. ஸோ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஒன் பீஸ் உலகத்தில் ரொம்பவே ஃபேமஸான 3 ட்ரீஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆடம் அண்ட் செகண்ட் ஒன் ஈவ். நம்ம தேர்ட் ட்ரீயை பற்றி கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். ஆடம் அண்ட் ஈவ் இந்த 2 பேரையும் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குமே. இது ஆக்சுவலாக கிறிஸ்டியனிட்டியோட ஒரிஜினல் ஸ்டோரியில் வர பேர். இங்கே என்ன நடக்கும்னா, காட் வந்து ஆடமோட உடம்புல இருந்து ஒரு போனை எடுத்து ஈவை கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஒரு அழகான கார்டனை கொடுப்பாங்க. இந்த கார்டனில் இருக்க எல்லா ஃப்ரூட்ஸு எல்லா செடியும் அவங்க சாப்பிடலாம். பட் இந்த கார்டனுக்கு நடுவில் இருக்க ஒரே ஒரு ட்ரீல இருக்க ஃப்ரூட்டை மட்டும் அவங்க சாப்பிடக்கூடாது. சாத்தான்னு சொல்கிற ஒரு ஈவில் ஸ்பிரிட் என்ன பண்ணுன்னா, ஈவை மேனிபுலேட் பண்ணி அந்த ஃப்ரூட்டை சாப்பிட வச்சிடும். ஈவ் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஆடமையும் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட வச்சிருவாங்க. இதனால காடுக்கு வந்து இவங்க 2 பேர் மேலேயும் ஒரு கோவம் வரும். இந்த ஸ்டோரி அப்படியே நம்ம இங்கே நிறுத்திட்டு ஒன் பீஸ்க்கு போகலாம். அங்கே ஓட சென்சை என்ன பண்ணியிருப்பாருன்னா, பல மித்தாலஜிலேருந்து பல கதைகளை எடுத்து எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இந்த மித்தாலஜிலேருந்தும் ஓடாக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கலாம். நமக்கு ஒன் பீஸில் இருக்க ஆடம் ட்ரீ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரீ. சொல்ல போனோம்னா ஸ்டார்ஸோட 1000 சன்னி கூட இந்த வுட்டால் தான் செய்யப்பட்டிருக்கும். ஒருவேளை இந்த ஆடம் ட்ரீலேருந்து கீழே விழுந்த பாட்டு மூலயமா ஈவ் ட்ரீ உருவாயிருக்கலாம். இப்படி தான் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இது ஆப்போசிட்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது ஈவ் ட்ரீலேருந்து ஆடம் ட்ரீ உருவாயிருக்கலாம். இதுக்கான காரணம் ஈவ் ட்ரீக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் சன்லைட் ட்ரீ. ஈவ் ட்ரீ சன்னா அப்போ ஆடம் ட்ரீ 3 ட்ரீயாக இருக்க பல வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 ட்ரீஸில் இருந்தோ இல்லைன்னா இந்த 2 ட்ரீயும் ஒன்றா இருந்தப்போ டெவில் ஃப்ரூட் வளர்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் நம்ம அந்த பைபிள் ரெஃபரன்ஸ்க்கே போகலாம். அங்கே சாத்தான் வந்து ஈவ் கிட்ட என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிட்றது மூலயமா உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். அதாவது சொல்ல போனோம்னா, கடவுளுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கோ அதே அளவுக்கு நாலேஜ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்க வேணாம்னு சொல்லிட்டு கடவுள் விரும்புகிறாருன்னு சொல்லி சாத்தான் ஈவை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பனிஷ்மெண்ட்டாக காட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆடம் அண்ட் ஈவ் இவங்க 2 பேரையும் கார்டனை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களால இந்த கார்டனுக்குள்ளே கால் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டிருப்பாங்க. இந்த விஷயத்தை நம்ம அப்படியே ஒன் பீஸ்க்கு ரிலேட் பண்ணி பார்த்தா, ஒன் பீஸில் இருக்க ஒரு மிகப்பெரிய நாலேஜ்னா அது ஒஹாராவில் இருக்க நாலேஜ் ட்ரீ தான். லிட்டரலாக 5000 வருஷத்தோட நாலேஜ், அதாவது புக்ஸு, பானிகிளிப்ஸ், இது மாதிரி பல நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த ட்ரீக்குள்ளே இருந்துச்சு. பட் ஒன் பீஸ் உலகத்தில் இருக்க காட்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது ஈமு சாமா, ஃபயர்லெஸ், இல்லைனா இவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேர்ல்டு கவர்மெண்ட், இந்த காட்ஸுக்கு வந்து இந்த மக்கள் நாலேஜ் அக்வயர் பண்ணுறது பிடிக்கல. அதனால தான் ஒஹாராவுக்கு போயிட்டு அதோட நாலேஜையும் மக்களையும் அழிச்சிருவாங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அப்படியே ஃபிலாசபிக்கலாக யோசிச்சா, அந்த ட்ரீலேருந்து வர நாலேஜ் தான் ஃப்ரூட். ஸோ அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால தான் ஒன் பீஸ் உலகத்தில் இருக்க காட்ஸோட கோவத்துக்கு இவங்க ஆளானாங்க. அதே மாதிரி ஒன் பீஸ் உலகத்தில் இருக்க டெவில் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டா எப்படி ஆடம் அண்ட் ஈவால் அந்த கார்டனுக்குள்ளே மறுபடியும் கால் வைக்க முடியாமல் போச்சோ, அதே மாதிரி இவங்களால சீ வாட்டருக்குள்ளே கால் வைக்க முடியாது. ஓகே, இங்கே ட்ரீஸ் இருக்குது. பட் இந்த ட்ரீஸில் எப்படி டெவில் ஃப்ரூட் வளருது? இதுக்கான ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஜெட் ஸ்ட்ரீம்லாம் பிடிச்சி ட்ராவல் பண்ணி ஸ்கைபியாக்கு போகலாம். ஓகே, இப்போ ஸ்கைபியாக்கு வந்துட்டோம். ஸ்கைபியாவில் ஷாண்டியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ஷாண்டியன் மக்கள்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரீயை ரொம்பவே சேக்ரடாக கருதுனாங்க. அதாவது அவங்க ட்ரைபில் செத்து போகிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆவி இல்லைனா சோல்ஸ் வந்து இந்த ட்ரீக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் நோலண்ட் வந்து ஸ்கைபியாவை விசிட் பண்ணி அங்கே இருக்க மக்கள் கூட ஃப்ரெண்டாக இருப்பார். இப்படி ஒரு நாள் நோலண்ட் வந்து அந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கப்ப அந்த சேக்ரெட் ட்ரீஸை பார்த்துருப்பாரு. நோலண்டோட ப்ரொஃபஷன் வந்து ஒரு பாட்டனிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்கு வந்து அவர் ரொம்பவே ஃப்ரெண்டாக போயிட்டாரு. ஸோ அதனால இந்த மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தாரு. அந்த சமயத்தில் தான் இந்த ட்ரீஸ் வந்து ஒரு டிசீஸை உருவாக்கிட்டு இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிச்சாரு. இதனால நோலண்ட் வந்து அவங்க க்ரூமேட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா ட்ரீஸுமே வெட்டி தள்ளிடுவார். பட் இதை பார்த்து கோவமான ஷாண்டியன் மக்கள், எப்பரா நீங்கள் இங்கே ஆன்சஸ்டர்ஸை வெட்டி தள்ளலான்னு சொல்லிட்டு இவங்களை ஸ்கைபியா விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. நோலண்டோட குரூ வெளியே போகிறப்ப ஷாண்டியாவை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட குரூவை பார்க்க வந்திருக்கும்.
அந்த டைம்ல ஒரு க்ரூமேட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மரத்துல உங்க ஆன்செஸ்டரோட சோல் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த மரத்தினால தான் உங்க வில்லேஜுக்கு ஒரு மிகப்பெரிய நோயே வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஷாண்டியன் மக்கள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ஓரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கட்டும். நம்ம இப்ப டெவில் ஃப்ரூட்டோட கதைக்கு வரலாம். இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த சோல்ஸ் எல்லாமே இந்த மரத்துக்குள்ள போய் ஸ்டோர் ஆகுது. இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஒன் பீஸ்ல சோல்ஸ் இருக்கிறது உண்மை. அதுக்கான எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபேவரட் மியூசிஷியன் சோல் கிங் ப்ரூக். ப்ரூக் செத்ததுக்கு அப்புறமா அவனோட டெவில் ஃப்ரூட் பவர் ஆக்டிவேட் ஆகி அவனோட சோல் வந்து ரிட்டன் அவன் உடம்பு தேடி வந்திருக்கும். பட் இந்த டைம்ல அவனோட சோல் வந்து வழி தெரியாம தொலைஞ்சு போயிடும். ஃபைனலா ப்ரூக்கோட சோல் வந்து அவன் உடம்பு தேடி கண்டுபிடிக்கிறப்ப அவன் உடம்புல இருக்க எல்லா ஃப்ளஷுமே டீஜென்ரேட் ஆயிருக்கும். அதனால நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மியூசிஷியன் ஸ்கெலிட்டனா இருக்காரு. இப்போ ப்ரூக்கோட ஸ்டோரிக்கும் ஷாண்டியால இருந்த அந்த மித்தாலஜிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ப்ரூக்கோட சோல் வந்து வழி தெரியாம தான் தொலைஞ்சு போயிருக்கும். அண்ட் ஷாண்டியால இருக்க அந்த கோல்டன் பில்லோட ஃபங்க்ஷனே இது மாதிரி தொலைஞ்சு போற சோல்ஸ்க்கு வழி காட்டுறது தான். ஸோ ஓட எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? ஓகேங்க, இப்போ நம்ம ஒரு 2 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஆடம் ட்ரீ, ஈவ் ட்ரீ இது 2மே ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட் ட்ரீயாக இருந்திருக்கலாம். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன், இது மாதிரி ட்ரீஸ்குள்ளே சோல்ஸ் போய் தங்குறதுக்கான வழியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் இந்த சோல்ஸ் எப்படி டெவில் ஃப்ரூட்டாக மாறுது? ஒன் பீஸில் வேறு ஏதாவது சயின்டிஃபிக்காக பண்ணி நம்மளால் டெவில் ஃப்ரூட்ஸை மரத்தில் வளர வைக்க முடியுமா? சொல்ல போனோம்னா இந்த விஷயத்த ஒன் பீஸில் ஒரு சயின்டிஸ்ட் சாதிச்சு காமிச்சிருக்காரு. அது வேறு யாருமே இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கேஸ்ட்ரினோ பெல் சீசர் க்ளோன். ஓடா வந்து ஒரு எஸ்பிஎஸ்ல சீசர் எப்படி இந்த டெவில் ஃப்ரூட்ஸை கிரியேட் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்பாரு. சீசர் என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா அனிமல்ஸோட லீனேஜ் ஃபேக்டர்ஸையும் எடுத்து அதை வச்சு சேடுன்னு சொல்லிட்டு ஒரு லிக்விடை கிரியேட் பண்ணியிருப்பான். இந்த சேட் லிக்விடை டோஃபி வந்து டொண்டாட்டா மக்களை யூஸ் பண்ணி ஒரு ட்ரீஸை வளர வைப்பான். ஸோ இந்த ட்ரீஸில் தான் ஆர்டிஃபிஷியல் டெவில் ஃப்ரூட்டான ஸ்மைல் வளரும். இந்த ஆர்டிஃபிஷியல் டெவில் ஃப்ரூட்லையுமே அவ்வளோ பெரிய அளவுக்கு பவர்ஸ் இருக்காது, அது கூடவே சக்ஸஸ் ரேட்டும் இருக்காது. இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வெகாபங்க் ட்ரை பண்ணியிருப்பாரு. அதில் ஆக்சுவலாக அவர் கைடோட டெவில் ஃப்ரூட்டை க்ளோனே பண்ணிவிடுவார். பட் அதுவுமே கொஞ்சம் இம்ப்ராப்பராக தான் இருக்கும். ஏன்னா கலர் வேறு மாதிரி இருக்கும், அவேக்கனிங் அபிலிட்டிஸ் நம்மளுக்கு தெரியாது. இது மாதிரி அந்த டெவில் ஃப்ரூட்லேயும் பல ட்ராபேக்ஸ் இருக்குது. இது மாதிரி இந்த 2 சயின்டிஸ்டாலையுமே டெவில் ஃப்ரூட் பவர்ஸை கிரியேட் பண்ணியிருக்க முடியாது. அதுவும் மோஸ்ட்லி இவங்களால பண்ண முடிஞ்சதே ஜோவன் டெவில் ஃப்ரூட் பவர்ஸை ரீக்ரியேட் பண்ணுறது தான். இவங்களால பேரமிஷாவோ லோகியாவோ இந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றி யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது. இவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜியை வச்சுக்கிட்டே இவங்களால டெவில் ஃப்ரூட்டை உருவாக்க முடியலன்னா அப்புறம் யாரால தான் முடிஞ்சிருக்கும்? வெல், நம்ம ஏன்ஷியன் கிங்டம் வந்து இப்போ இருக்கிற ஒன் பீஸ் வேர்ல்டை விட பல மடங்கு அட்வான்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வெகாபங்க் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். இந்த 2 சயின்டிஸ்ட்டுமே எனக்கு டெவில் ஃப்ரூட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சிருக்காங்க. யாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பார்க்கல. அதுக்கு நான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஹிர்லுக்கு வந்து ட்ரம் கிங்டமில் செரி பிளாசம் வளர வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். பட் அந்த ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனுக்கு செரி பிளாசம் ட்ரீ வளரவே வளராது. அப்படியே வளர்ந்தாலும் பனி காலத்தில் அது பூ பூக்காது. ஸோ ஹிர்லுக்கு என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு ஸ்பெஷல் பவுடரை கிரியேட் பண்ணி அதை பனி மேலே தூவிருப்பார். ஸோ இது மூலயமா பனியை வந்து செரி பிளாசம் மாதிரி பிங்க் கலரில் மாதிரி இருக்கும். தூரத்துலேருந்து ட்ரம் ஐலண்டை பார்த்தா அது லிட்டரலாக ஒரு செரி பிளாசம் ட்ரீ மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி ஹிர்லுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸில் திங்க் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் திங்க் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை ஏன்ஷியன் கிங்டமில் அந்த சயின்டிஸ்ட் வந்து இது மாதிரி திங்க் பண்ணியிருந்தா, ஒருவேளை அவங்க அந்த டெவில் ஃப்ரூட் உருவாக்குற மெத்தடை கண்டுபிடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? இப்போது வெகாபங்க் வந்து சாப்டர் 1069 டெவில் ஃப்ரூட்டை பற்றி பேசுகிறதா நம்ம பார்க்கலாம். அதில் வெகாபங்க் என்ன சொல்லியிருப்பாரு, டெவில் ஃப்ரூட் எல்லாமே ஒருத்தரோட டிசைர்லேருந்து தான் வருது. நான் எக்ஸாம்பிளாக 2 டெவில் ஃப்ரூட் சொல்கிறேன் பாருங்களேன். லாவோட டெவில் ஃப்ரூட் வந்து ஒரு டாக்டரோட டெவில் ஃப்ரூட். ஏன்ஷியன் கிங்டம்ல அந்த காலகட்டத்தில் அப்போ வாழ்ந்துட்டு இருந்த ஒரு டாக்டர் வந்து அவரோட பேஷண்ட் உயிரை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான பவர் கிடைச்சா எப்படி இருக்குன்னு அவர் நினச்சிருக்கலாம். இந்த ஆசை எல்லாமே உருவாகிறது நம்ம மனசில் தான், அதாவது தெளிவாக சொல்லலாம் நம்ம சோலில் தான். அப்போ இருந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த ஆசை இருக்க சோலை அப்படியே அழகாக எடுத்து மரத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சி இந்த மரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை அப்படியே ஒரு டெவில் ஃப்ரூட்டாக மாற்றிருந்தா நான் இந்த கன்க்ளூஷனுக்கு தான் வரேன். ஏன்னா லாவோட டெவில் ஃப்ரூட் மட்டும் இல்லை, கிட்டோட டெவில் ஃப்ரூட் பார்த்தா அது வந்து ஒரு மெக்கானிக் இருக்க வேண்டிய டெவில் ஃப்ரூட். கிட்டும் சின்ன வயசில் இருக்கப்ப சில மெக்கானிக் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இது மாதிரி மெட்டலை வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ அப்போ இருந்த சின்ன பையன் ஏதாவது இது மாதிரி மெட்டலை வச்சுக்கிட்டு புதுசாக கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம். அது மூலயமா மேக்னெட் டெவில் ஃப்ரூட் உருவாயிருக்கலாம். கிட்டு, லா இவங்களோட டெவில் ஃப்ரூட் மட்டும் இல்லைங்க, ஒன் பீஸ் இது மாதிரி பல டெவில் ஃப்ரூட்ஸ் நம்ம பார்த்தோம்னா அஃபென்சிவாக யூஸ் பண்ணுறதை விட இது மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற யூட்டிலிட்டி டூல்ஸாக தான் இருந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெவில் ஃப்ரூட் வந்து இப்போ வேணால் இது மாதிரி பவருக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை ஏன்ஷியன் கிங்டமில் இந்த டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு டூல்ஸாக இருந்திருக்கலாம். அதாவது சிவிலைசேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இல்லைனா அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு, இது மாதிரி பல விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். ஒன் பீஸ் இருக்க டெவில் ஃப்ரூட்ஸ்க்கு பின்னாடி எல்லாமே ஒரு ஹிடன் ஃபங்க்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு மேன்ஷரியோட டெவில் ஃப்ரூட்டால் ஹீல் பண்ண முடியும். அப்போ இருந்து ஏதோ ஒரு டாக்டரோ நர்ஸோ இது மாதிரி ஹீல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்கலாம். ஸோ அது மூலயமா அந்த பவர் வந்திருக்கலாம். அடுத்து பக்கியோட டெவில் ஃப்ரூட்டை பார்த்தோம்னா, அவன் தான் அந்த டெவில் ஃப்ரூட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஒரு ஜோக்கர் வந்து இந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பக்கியோ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்.
ஸோ நீங்கள் எந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு அட்டாக் பண்ணுறது மட்டும் மெயின் ஃபீச்சராக இல்லாமல் அதுக்கு இது மாதிரி ஹிடன் ஃபீச்சர்ஸும் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம வீப்ஸில் எத்தனை பேர் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி பவர்ஃபுல்லான ஏதாவது ஒரு மரத்தில் சோல்ஸை இம்ப்யூட் பண்ணி அப்போ இருக்க சயின்டிஸ்ட் வந்து டெவில் ஃப்ரூட்டை உருவாக்கியிருக்கலாம். பட் ஓவர் த டைம் வந்து டெவில் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து பவர் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இது கூடவே டெவில் ஃப்ரூட் யூஸர் ஒருத்தர் செத்தா அந்த பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஃப்ரூட்டுக்கு போயிடுது. ஸோ இதனால இது மாதிரி மரத்தில் டெவில் ஃப்ரூட் வளர்றது ஃபுல்லாகவே அழிஞ்சும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த தியரி உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்ஷியன் கிங்டமை பற்றின இன்ஃபர்மேஷன் வெளியே வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். சரி, வெகாபங்க் சொன்ன மாதிரி டிசைர்ஸ் எல்லாமே ஒரு ரியாலிட்டியாக மாறுது. அப்போது ஜாய் பாய் வரணும், நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் ஆசைப்படுறாங்க. அது ஏன் நடக்க மாட்டேங்குது? இதுக்கும் மக்களோட வில்லுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. பட் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது உங்களோட வீப் டிவி சைனிங் ஆஃப்.